வணக்கம் மக்களே, கேரட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். புட்டுனாலே பூண்டு இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் பூண்டு தாராளமாக போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். துருவி வச்சுருந்த கேரட் சேர்த்துடலாங்க. கேரட் தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம கேரட்டை வேக வச்சிடலாங்க. கேரட்டில் இருக்க தண்ணியிலே வெந்துடும். ட்ரையான மிக்சி ஜாரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை போட்டுக்கிறேன். சின்னதாக 3 பட்டைங்க, ஒரே ஒரு லவங்கம். ட்ரையாக இருக்கிறதுனால நைஸாக அரைப்பட்டுச்சுங்க. நம்மளோட கேரட்டும் வெந்துட்டுருக்கும். பூண்டோட வாசனை கமன்னு இருக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துலாம். நம்ம அரைச்சி இந்த பவுடரும் போட்டுடலாம். எண்ணெய் கூட அதிகம் தேவைப்படாதுங்க. ரச சாதத்துக்குலாம் செம்ம காம்பினேஷன். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி புட்டு செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அப்புறம் பர்த்டே விஷ் பண்ணிடலாங்களா? ஜோதிமணி அவங்களோட பொண்ணு அபிநயாக்கு இன்றைக்கி பர்த்டேங்க. ஹாப்பி பர்த்டே அபிநயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.